ஆனா என்னங்கப்பா, இன்னும் தேர்தலுக்கு வெறும் 25 நாள் தான் இருக்கு. இந்த 25 நாள்ல இன்னும் 234 தொகுதிக்கும் போய் எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணணும். இந்த 25 நாள்ல எல்லாத்தையும் பண்ண முடியுமா? ஒரு நாளைக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 2 தொகுதி 3 தொகுதிக்கு போனோமாவே அந்த நாள் முடிஞ்சு போயிடும். எப்படியப்பா இந்த 200 தொகுதிக்கு மேல இருக்கிற இந்த இடத்துக்குலாம் போறது? ஏப்பா எங்களுக்கு மட்டும் நீங்க அனுமதி மறுக்கிறீங்க? நாங்க பிரச்சாரமே பண்ணக்கூடாது, எங்க பிரச்சாரத்துக்கு ஏன் நீங்க தடை போடுறீங்க? எங்களை ஏன் சுதந்திரமா செயல்பட விட மாட்டேங்கிறீங்கன்னு இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் இன்னைக்கு கடுமையான கோபத்தில் இருக்காங்க மக்களே. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஆகட்டும், அதுக்கப்புறம் டிஎம்கே ஆகட்டும், தேமுதிக ஆகட்டும், அவ்வளோ ஏங்க நம்ம திருமாவளவன் அவர்களாகட்டும், ஐயா சீமான் அவர்களாகட்டும், இப்படி எல்லா கட்சிகளும் இன்றைக்கி அவங்க தொகுதிகளில் அவங்க நிற்கக்கூடிய தொகுதிகளில் தங்களுடைய வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அனுமதி கிடைச்சி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்களுடைய விஷயத்தில் மட்டும் இது வரைக்கும் அனுமதியே கிடைக்கலிங்க. இன்னைக்கு நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கே போய் அனுமதி கேட்க போயிட்டாருங்க. அப்போவுமே ஒரு இக்கு வச்சு தான் கொடுத்துருக்காங்களாமா. 234 தொகுதியிலையும் நிற்க முடியாது. அதான் சாரி 234 தொகுதிக்கும் போகிறதுக்கு அனுமதி கிடையாதுங்களாமா. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 தொகுதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாமா. ஸோ சில தொகுதிகளில் குறிப்பிட்ட டைம் வரையும் தான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தடைகளாக விதிச்சுக்கிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களை பிரச்சாரத்துக்கு மூவ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. பத்தாவதுக்கு இன்னொரு புறம் இந்த ஜனநாயகனுடைய கேஸு, அதுக்கப்புறம் இந்த கரூரில் இறந்த 41 பேரோட கேஸுன்னு தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களை பின்தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க. பிரச்சாரத்துக்கும் போக விட மாட்டேங்கிறாங்க, மக்களையும் சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய 25 நாளில் இவர் எந்த ஒரு தொகுதிக்குமே போகலினா எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு டைமாக அந்த தொகுதியில் போய் இவரோட முகத்தை காமிச்சா தான் எல்லாரும் நம்புவாங்க. சரி இவர் வந்திருக்காரு, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரக்கு வாய்ப்பு இருக்குது, இவருக்கு நம்ம ஓட்டு போடுவோம்னு கொஞ்சமாச்சும் ஒரு மனசுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். அப்படி எந்த இதுக்குமே போகலினா கடைசியில் நின்றுவாங்க. ஆல்ரெடி ஜெயிச்ச எம்எல்ஏவே நம்ம தொகுதிக்குள்ளே வரமாட்டீங்க, நம்ம தெருவையெல்லாம் பார்க்குறதில்ல. எங்கேயே இருக்கிற இந்த விஜய் இது ஒரு பிரச்சாரத்துக்கு கூட வரல, இவருக்கெல்லாம் நம்ம ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சோமா இவர் எப்படி வருவார், அவர் பனையூர்லேயே படுத்து கிடப்பார் அப்படின்ட்டு அந்த மாதிரி தோணும்ல. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குதுங்க. ஸோ இவருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து தடைகள் வர்றது இந்த தேர்தலில் அவர் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் எப்படியா அந்த தேர்தலில் எப்படி போட்டியிட போகிறாரு, எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத. சரி மக்கள், இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.